Hardy-Weinberg principle use பண்ணின ஒரு sum in a population of 1000 individuals 360 belongs to capital A 480 individuals belongs to capital A small a 160 belongs to small a small a. Using this data, the frequency of allele capital A in this population is. So, capital A கொடுத்துட்டாங்க, capital A small a கொடுத்துட்டாங்க, small a கொடுத்துட்டாங்க, capital A மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 0.4 0.5 0.6 0.7 கண்டுபிடிக்கணும். Hardy-Weinberg principle அந்த ஈக்லிபிரியம் என்ன? P squared plus 2PQ plus Q squared is equal to 1. இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் இதை டேட்டாவெல்லாம் அப்ளை பண்ணலாம். கேபிட்டல் ஏ தான் பி ஸ்கொயர்டு இங்கே, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ தான் 2PQ, ஸ்மால் ஏ தான் Q ஸ்கொயர்டு. இந்த மூணையும் கூட்டினா அவங்க டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 360 ப்ளஸ் கேபிட்டல் ஏ 360 தானுங்களே, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ 480 ப்ளஸ் 160 இஸ் ஈக்குவல் டு 1000. இப்போ என்ன கேட்குறாங்க? கேபிட்டல் ஏ தானே, பி ஸ்கொயர்ட் வந்து இதுதானே. ஓகே, இப்போது கேபிட்டல் ஏலேருந்து ஏ மட்டும் கண்டுபிடிக்கணுமா? அப்போ முதல்ல பி ஸ்கொயர்டு என்னது? 360. அது 1000ல் உங்களுக்கு பி ஸ்கொயர்ட் 360 இருக்குது அப்படின்னா 360/1000 போடுங்க. அப்போது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும், 0.36 வரும். எதுக்கு? பி ஸ்கொயர்டுக்கு. பி மட்டும்தான் வேணும் நமக்கு, கேபிட்டல் ஏ மட்டும்தான் வேணும். அப்போது P is equal to P squared 0.36னா P is equal to 0.6, அதாவது A ஓட மதிப்பு 0.6. இதுதான் ஆன்சர். இப்படி தான் கண்டுபிடிக்கணும்.